பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றுகின்ற பொறுப்பாளர்கள் தன்னுடைய கடமைகளை பொறுப்புணர்வோடு கட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார். சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை பாஜக முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது, தமிழக பாஜக கட்சியில் பொறுப்பு வகிக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தன்னுடைய பணிகளை பொறுப்புணர்வோடு கட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் திறம்பட செயல்பட வேண்டும் என்பதே எனது முக்கிய நோக்கமாகும். ஆனால் ஒரு சில நிர்வாகிகள் கட்சியில் பொறுப்பு வகித்துக் கொண்டு பொறுப்பற்ற தனமாக செயல்படுகிறார்கள். ஆகவே கட்சியின் தலைமை அவர்களை அழைத்து பேச வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராக வேண்டும். அதற்குண்டான பணிகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சகோதரன் தமிழ்நாடு ஐயா, நம்முடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகர்ஜி இன்று ஒரு செய்தியை போட்டிருந்தார். பார்த்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே பொதுச் செயலாளர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வீடுதோறும் சென்று ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து அவர்கள் நிலவரங்களை தெரிந்து அவர்களிடம் உரையாடி அவர்களிடம் பேச்சை கேட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். அப்போது உண்மையான தொண்டன் யார், அந்த பூத்து கமிட்டி அப்படி இருக்கும் என்பதை எல்லாம் விவரமாக தெரிந்து சென்றிருந்தார். கருணாகராஜனும் அவரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களிடம் மேலுடைய பதவி மேலிடத்தினர் இதுவால் பதவி அதிகமாக மீண்டும் மீண்டும் கிடைத்ததால் அவர்கள் முன்னே செய்ததை அதுவே போதும் என்ற குறிக்கோளில் செயல்படுகிறார்கள். முன்ன செய்தது முன்பு செய்தது முன்போடு போய்விட்டது. இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதால் அன்று விஜய் ஆனந்த் நியமிக்கப்பட்டார். மறுபடியும் கிரி அப்போது நியமனம் செய்த போது நம்முடைய பொதுச் செயலாளர் கேசவநாயகி விஜய் ஆனந்தை வைத்து செயல்பாடுகள் சிறப்பாக இல்லை. ஏனென்றால் பிரிவினைவாதம் ஏற்பட்டு மக்கள் மத்தியிலே இருந்தது. இதில் முக்கியமாக திடீர் வந்தவங்களுக்கு பதவி போட்டு இந்து இயக்கத்தின் வீர திருவையார் நியமிக்கப்பட்ட இந்து முன்னணி விரிவாக்கப்பட்ட இந்து முன்னணி சகோதரர்கள் அனைவருமே சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மாம்பலம், டி நகர் உள்ளவருக்கும் மிக உற்சாகமாக உட்படுத்தி பல போராட்டங்களையும் பல பட்டி தொட்டி எல்லாம் மீட்டிங் போட்டு எஸ்பி ஸ்ரீதருடன் சேர்ந்து கார்த்திகேயன் போட்டு மிகவும் விரிவாக்க செய்தார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்பொழுது போட்டாலும் கூட்டமாக இருக்கும். அதில் நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் தான் சேருவோம். ஆனால் பிரச்சார கூட்டத்தில் வந்து சேர்வோம் அதிகமாக இருக்கும். அப்படி பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய பொதுச் செயலாளர் கேசவ விநாயகர்ஜி மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் விஜய் ஆனந்தின் பேச்சை கேட்டு சில பொறுப்பாளர்களை போட்டு தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து தேச நலனுக்காக தன் சொத்தையே மறந்து காணாதோசம் போய் பல துன்பங்களை ஆளாக்கி சிறையில் இருந்து ஜெயில் ரவுடி, அதாவது போராளி, இந்து போராளி என்ற பெயர் பெற்றவர்கள் எங்கள் பேட்டையில் அதிக பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களுக்கு உதாரணத்துக்கு ரங்கநாதன் இருந்தார்கள். எங்கள் பேட்டையில் உலகளவில் தெரிந்தது. இந்த இடம் கர்ஃபி போட்ட இடம், கோமலீஸ்வரன்பேட்டை இடம் கர்ஃபி, கண்டவுடன் சுட உத்தரவு 144 செக்ஷன். பல வருடங்களாக காவல்துறை 10 வண்டி 15 வயது போட்டிருக்கும். இது அது வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு தெரிந்து வருத்தப்பட்டு அவர்கள் செய்திகளை அனுப்பி எங்களுக்கு ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் இங்குள்ளவர்கள் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக கோலி விளையாடுறா போலே, பொம்பரம் விளையாடுறா போலே நினைச்சினாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர் பல குடும்பங்கள், கோமலீஸ்வரன்பேட்டை, திருவல்லிக்கேணி பாதிக்கப்பட்ட சில பள்ளி குடும்பங்கள், சிலர் ஒதுங்கி கூட விட்டார்கள். காரணம் என்ன? அரவணைப்பு சரியில்லை. நம்முடைய கேசவ விநாயகர்ஜி அவர்கள் தற்போது மிகவும் திறமையானவர் தான், புத்திசாலியானவர் தான்.
செயல்பாடு மிக்கவர் தான் அவர். ஒவ்வொரு மாவட்ட தலைவர் வரும்போதும் சில விஷயங்களை மறந்து விடுகிறார். முன்னே செய்த நட்ட நடு, விதைத்த விதை மேலே உயரும் என்று நினைத்தார். அது கண்காணித்தால் தான் உயரும், இல்லை என்றால் அந்த செடி அப்படியே மடிந்து அந்த மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். அந்த செடி நட்டீர்கள், அப்போது வீடு வீடாக தெரிந்து ஒவ்வொரு தொண்டனையாக பார்த்து உபசரிப்பு அனைவரையும் உபசரித்தீர்கள், அணுகினீர்கள், பழகினீர்கள். நான் என் பேர் கஜா. பல துன்பங்களிலும் பல பிரபலங்களிலும் என்னுடைய பேட்டையில் வாசிகளும் திருவள்ளிக்கணி சிந்தாரிப்பட்டை பகுதியிலும் என்னுடைய மண்டல் துறவிலாக இருக்கும்போது பல திறமையாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். சுமார் 15 அடி நல்ல கொடி கம்பம் கட்டினேன். இப்போது ஒரு கோடி கம்பம் கூட நட முடியல. அப்படி செயல்பட்ட என்னை சிலர் சொல்கிறார்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் கேசவநாயகர் தான் பொறுப்பு போட வேண்டாம் என்று கூறிவிட்டார், கருணாகராஜன் அவரும் சொல்லிவிட்டார் என்று கூறி எனக்கு செய்திகள் வந்தன. அது உண்மை அற்றது என்று எனக்கு தெரிந்து கொண்டேன். ஆனால் அதே நேரத்திலே எங்கள் பேட்டையில் உள்ள போராளிகளுக்கு பதவி போடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. மற்றவர்களாக போட்டுறார். கிரி அவர்கள் செயல்பாடு இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு கோப்பையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த கோப்பையிலிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்து வீரமான பூத் கமிட்டி ஆரம்பிக்கணும். உண்மையாக சொல்கிறேன், மத்திய சென்னையிலே பூத் கமிட்டி சரியாக அமையவில்லை. அதனால் நாம் தோல்வி அடைவோம். ஆகையால் பூத் கமிட்டியை மண்டல் தலைவர்கள் செயல்பாடு இல்லை. பூத் கமிட்டியை சரிவர நடத்த வேண்டும். நினைத்தவர்களுக்கெல்லாம் பதவி போடுவது, அதில் யாருக்கு பதவி போடுவது என்று மாவட்ட தலைவர் யோசனை பெறுகிறார். சில சில தொழிற்சாலை, சில சங்கங்கள், அதாவது நம்முடைய கட்சியில் உள்ள சில பிரிவுகளின் தலைவர்கள் அவர்கள் விருப்பப்படியே போட்டு விடுகிறார்கள். கேட்டால் நம்முடைய பொதுச் செயலாளர் கேசவன் கையொப்பை விட்டிருக்கிறார், இதுதான் உண்மையானது என்று. ஐயா அவர்களே, உங்களுக்கு அதிகமாக வேலை இருந்தால் உங்களுடன் ஒருவரை சேர்த்துக்கொண்டு எந்த இடத்தில் யாரை போட வேண்டும், எதற்காக உழைத்தார்கள், அவருடைய பேரு புழகை என்ன, அந்த பேட்டியிலே அதிகமாக பெயர் இருக்கிறதா, அவருக்கு சொன்னால் கேட்பார்களா, அவர் பேச்சு விறுவிறுப்பாக இருக்குமா, கூட்டம் கூட்டினால் அவர் வெளியே வந்தால் 10 பேர் வருவார்களா என்று நினைத்து போட வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். டாக்டர் எல் முருகன் அவர்கள் நம்முடைய வேல் யாத்திரையிலே திருத்தணியிலே வேல் ஆரம்பித்தார். அப்போதே சென்னையிலே கோமலீஸ்வரப்பேட்டையிலே சிலரை சேர்த்து கொண்டு மவுண்ட் ரோடிலே போராட்டம் நடத்திய வீரமிக்க போராளியான கஜபதி அவர்களை காவல்துறையினர் தடுத்தார்கள். அப்படியும் 1000 வண்டிகளை நிறுத்தி தன் மோதிரத்தை இழந்தார்கள். இதுவரையும் அந்த காவல் நிலையத்தை அவரை அரெஸ்ட் செய்தார்கள். உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கோமலீஸ்வரப்பேட்டைக்கு, அதாவது கோமலீஸ்வர அந்த சேம்பாக்கம் திருவள்ளிக்கணி உள்ள அனைத்து சகோதரர்களும் பெயரை கேட்டவுடன் காவல் நிலையத்தை நேரடியாக அட்டாக் செய்தார்கள். அதன் விளைவே வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அவருடைய 1,50,000 மோதிரம் 1,50,000 லட்சம் ரூபாய் ஆகும். அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் போனது யாரும் ஆறுதல் கூறல. இவர் போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இதுவும் தெரியப்படுத்தலை. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலையில்லை. அவர்கள் எத்தனை வெட்டு குத்தெல்லாம் பார்த்துட்டாரு, எதுக்கும் அச்சப்பட்டதில்லை. முஸ்லிம் தீவிரவாதிகள் 10 ரூபா கூட போட்டாங்க. காவல் நிலையத்திலே போன வருடம் வரை என்னை தீவிரவாதி லிஸ்டில் வைத்திருந்தார்கள். அதுவே விடுத்து விட்டார்கள். ஆகையால் ஐயா பொதுச் செயலாளர் கேசவநாயகி அவர்களே, பூத் கமிட்டி ஆரம்பிங்கள். இப்போது போட்டுகிற கிரி அவர்கள் போட்டவர்கள் அனைவரும் சுயநலத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் யாரோ ஒருவர் நியமிக்கப்பட்டதாக கூறி அவருடைய பெயரை உபயோகப்படுத்தி
இந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அது வெற்றி வேற்று. ஆனால் நாங்கள் செயல்பாடில் குறைய மாட்டோம். அவர்களுடைய அதிகமாக செய்து காட்டிக்கொண்டு நாங்கள் பிஜேபி ஆட்சியை பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டுகிறோம். எங்களிடம் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பொறுமையை நாங்கள் சோதிக்கின்றோம். அது சோதித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வெறும் பொறுப்பாளரை போட்டு அவங்களை அவமானப்படுத்துகிறீர்கள். உழைப்பாளிகளை அவமானப்படுத்துகிற, உண்மையான தொண்டை அவமானப்படுத்துகிற, உண்மையான தியாகிகளை வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரித்தவர்களையும் வாக்காளர்களை சேகரித்தவர்களும் இந்த பிஜேபி சேரும்படி அறிவுறுத்தியவர்களும் உங்களுக்கு கண்ணுக்கு எட்டவில்லை. உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கமலை ஆலயத்துக்குள்ளேயே சுற்றி வருக. கமலை ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் கூட செயல்பாடு சரியில்லை என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே மீண்டும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். கட்சி உணர்வு இல்லை. ஆனால் வெளி மாநிலங்கள்லாம் மிக பிரமாதமாக இருக்கிறது. பிஜேபி என்றால் ஒரு தனி மரியாதை இருக்கிறது. உண்மையாக சென்னையிலே, அதாவது தமிழகத்தின் எல்லையிலே முதன்மை M2 மெட்ராஸ் 1 மெட்ராஸ் 2 தான் முதலில் பிடிக்க வேண்டும். அது பிடித்தால் மற்ற மாவட்டங்கள் ஈஸியாக பிடிக்க முடியும். ஆகையால் ஒன்றுபட்டு ஒத்துமையாக நீங்கள் பொதுச் செயலாளர் கேசவநாகஜி விட்ட பணியை தொடர்ந்து செய்து அந்த புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் தயவு செய்து நீங்களே எடுக்கும் முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது கோழிக்கடை கெஜா என்ற கஜபதி. என்றும் நாங்கள் எங்களோட கூட்டம் வீரத்துறை கோபால்ஜியால் அனுப்பப்பட்ட கூட்டம் மிக திறமையாக செயல்படும். எந்த காரணத்துக்கு கொண்டு பின்வாங்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க. அண்ணாமலையார் இருக்கும் வரை பிரமாதமாக செயல்பாடு இருந்தது. பேச்சும் திறமையாக இருந்து உணர்ச்சியும் மிகவும் பிரமாதமாக இருந்தது. அவரை செயல்பாடை குறைக்கக்கூடாது. ஐயா, நீ வயதில் சிறியவராக இருக்கிறது, இருந்தாலும் உன் செயல்பாடு பெரியது. ஆகையால் உன்னை இரு கரம் கூப்பிட்டு வணங்கி மீண்டும் செயல்பாட்டில் குறைய வைக்க வேண்டாம். உங்களுடைய செயல்பாடு தமிழகத்துக்கு வேண்டும். யோகி ஆதித்யநாத் போல் நீங்கள் செயல்பட வேண்டும். பதவி பார்க்கவில்லை. ஆகையால் நீங்கள் திறமையாக செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து